திராவிட கட்சிகளின் ஆட்சி முறைக்கு குட் பை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் போடும் புது ரூட். தயாராகிறது வெற்றி தமிழகம் விஷன். இதன் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்த வெற்றி தமிழகம் விஷன் ஆவணம் வெளியிடப்பட உள்ளது. இதற்கான பணிகளில் அனைத்து துறைகளும் தீவிரமாக இறங்கி உள்ளன. தலைமைச் செயலாளர் எம் சாய்குமார் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் துறை வாரியாக வெற்றி தமிழகம் விஷன் ஆவணத்தை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளார். அதனுடன் புதிய கொள்கைகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களையும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன. இதன்படி ஒவ்வொரு துறையும் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்து தொடர வேண்டிய திட்டங்கள், மேம்படுத்த வேண்டியவை, நிறுத்த வேண்டிய திட்டங்கள் ஆகியவற்றை பரிந்துரைப்பதுடன் புதிய திட்டங்களையும் முன்மொழிந்து வருகிறது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இரண்டு முக்கிய திராவிட கட்சிகளின் ஆட்சி முறைகளிலிருந்து மாறுபட்ட நிர்வாக மாதிரியை உருவாக்குவதே இந்த வெற்றி தமிழகம் விஷன் ஆவணத்தின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது. மேலும் தற்போதைய மக்கள் நல திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனளித்துள்ளன, அவற்றின் செயல்பாட்டை மேலும் எவ்வாறு மேம்படுத்தலாம் போன்றவை குறித்து அனைத்து துறைகளும் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஷன் ஆவண தயாரிப்பு பணிகள் காரணமாக சில முக்கிய அரசு துறைகளின் வழக்கமான நிர்வாக பணிகளில் தற்காலிக தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறைகளில் பணிச்சுமை அதிகரித்திருப்பதால் பட்டா பெயர் மாற்றம், பட்டா மாற்றம் உள்ளிட்ட சில வருவாய் தொடர்பான கோப்புகளின் பரிசீலனை மந்தமாகியுள்ளது. பல ஆணையரகங்கள் செயல்படும் எழிலக வளாகத்திலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்த பின்னரே வழக்கமான அலுவல் பணிகள் முழு வேகத்தில் நடைபெறும் என பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.